இட்லி இருக்கு, இடியாப்பம் இருக்கு, கறி தோசை, எதை பரோட்டா, சிக்கன் ரைஸ் இருக்கு, மட்டன் ரைஸ் இருக்கு, குடல் ரைஸ் இருக்கு, ரிவர் ரைஸ் இருக்கு, ஆனிமேட் ரைஸ் இருக்கு. வேற இட்லி எடுத்தா மட்டன் இட்லி, குடல் இட்லி இருக்கு, ரிவர் இட்லி இருக்கு, ஆனிமேட் இட்லி இருக்கு. வேற பன் பரோட்டா வந்து பன் பரோட்டா இருக்கு, இலை பரோட்டா இருக்கு, பொரிச்ச பரோட்டா இருக்கு, மட்டன் ரோல் பரோட்டா இருக்கு, சிக்கன் ரோல் பரோட்டா இருக்கு. சைடிஸ் வந்து தலைக்கறி, குடல், சுக்கா, முட்டைக்கறி, மூளை, நல்லிக்கறி, ஈரல் இருக்கு, சவரட்டி இருக்கு, ஆட்டுக்கால் பாயா இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, நெஞ்சு இருக்கு, கிட்னி இருக்கு, மாங்காய் இருக்கு, காடி இருக்கு, முட்டைக்காடி, ஆனியன் மீட். நீங்க சொன்னது ரொம்ப ஸ்பீடா இருக்கு, பரவாயில்ல. நான் இந்த மெனு மட்டும் ரிப்பீட் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஓகே, வேற இது சிக்கன்ல அந்த பொரிச்ச சிக்கன் மாதிரி இருக்குமா? காடி சாப்ஸா? சரி, அதுவும் போட்டுருங்க. எல்லாமே உங்க சாய்ஸ் தான், போட்டு கொண்டு வாங்க, வெளுத்துருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது மாயாண்டி ஈவினிங் மட்டன் ஸ்டால் வந்திருக்கோம். 2 பேர் தான் வந்திருக்கோம். ஆனால் நிறைய மெனு ட்ரை பண்ண முடியாது. பார்த்த உடனே டெம்ப்ட் ஆகிற ஒரே ஒரு விஷயம் வந்து முட்டை காடி சாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். எது ஊற்றிடலாமா? ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் சூப் தாங்க, நல்லா இருக்கு. தரமா இருக்கு. கறி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வெங்காய கறி ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. இது காடி சாப்ஸ், முட்டை காடி சாப்ஸ் பொரிச்சது. இது வந்து நல்லியே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி கேட்டிருக்கோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லி சொல்றாங்க இதை. இப்ப நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா, பார்க்கவே அதாவது சின்ன மெனு தாங்க, கடையில இருக்கிறது ஆக போகத்துக்கு இருக்கு மெனு, ஏக போகம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு. பட் நாங்க வந்து இது மட்டும் இப்ப லைட்டா எடுத்து டிப் பண்ணி சாப்பிட போறேன். அவ்வளவுதாங்க. பன் பரோட்டா தரம் அப்படியே சூப்பரா இருக்கு. இந்த தருணத்துல நண்பர்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். பட் ஆனா இந்த பரோட்டாவை டிப் பண்ணி சாப்பிட்டு மாஸ் பண்றேன். வாவ், சொத்தை எழுதி வச்சிடலாம் அந்த மாதிரி டேஸ்ட். சீரியஸா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பக்கத்துல நம்ம இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அண்ணாவை பார்த்தோம். அண்ணா, உங்க பேர் என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என் பேரு பிரியன். ஃபுல் நேம் வந்து சண்முக பிரியன். இன்ஸ்டால வந்து பிரியன் ஆர்ட்ஸ்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஓ சரி ப்ரோ, உங்களோட ஒர்க்கை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க, எதனால இந்த கிளாஸ் பண்ணி வந்தீங்க? நான் ஜெயந்திபுரத்துல இருக்கேன். இன்னைக்கு அக்கா குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க வந்தேன். மாமா சூப்பர் சூப்பர். மாமா வந்து வாமாப்பிள்ளைன்னு கூட்டு வந்தாரு. வேறதா மாமாவோட ட்ரீட் பண்ணிக்கப்ப சூப்பர். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டான கடைக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்க. வெயிட்டா சாப்பிட்டு போறீங்க இன்னைக்கு. ஆமா, மாமா கொஞ்சம் வெக்கப்படுறாரு, நம்ம கவர் பண்ணிடுவோம். பிரச்சனை இல்ல, எல்லா மெனுவும் தரமா இருக்கு. நம்ம மெயினா சாப்பிடுறது வந்து செட்டு தான். ஓ செட்டு. நம்ம வந்து கொத்து பரோட்டா. ஓ கொத்து பரோட்டா செட். சரி சரி, நம்ம மதரஸ் ஸ்லாங் அது. ஓகே ஓகே, கரெக்ட். ஓகே ஃபைன் ஃபைன். நான் பாத்துறேன், ஓகே பிரச்சனை இல்ல. சாப்பிட்டு நீங்க ரிவ்யூ சொல்லுங்க, நாங்களும் அப்படியே கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா நம்ம தான் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, எடுத்துக்கோங்க எல்லாமே. இந்த மாதிரிங்க ஒரு நல்லி ரோஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்கு, செமையா குக் ஆயிருக்குங்க. இந்த மாதிரி நல்ல சாப்பிட்டதே இல்ல, சூப்பரா குக் ஆயிருக்கு. வாவ், பொறுமையா சாப்பிடுங்க, அவசரமே கிடையாது. பொறுமையா வேட்டையாடுங்க. சைட்ல அப்படியே மட்டன் இடியாப்பம் வந்துருச்சு, மட்டன் கொத்து இடியாப்பம்.
பாத்துக்கலாம். அன்னைக்கு ஒரு ஈவென்ட் இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டு இதுக்கு பார்த்தேன். அட்டவாசம். அப்ப சொல்லிக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்காரு, இந்த போட்டோ காமிச்சு நான் விளையாட்டு சொல்றது அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு முட்டை காடி ரோஸ்ட்டு, காடி சாப்ஸை வந்து அப்படியே முட்டையில ஆக்சுவலாக டிப் பண்ணிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தா நான் எங்க போய் பண்றேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. வாங்கினதுக்கு வந்து செட்டு வாங்கியிருக்கோம். நம்ம மதுரையில வந்து செட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ரைட். நிறைய இடத்துல கொத்து பரோட்டா அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட். இங்க தான் மாமா கூட செட்டு ஃபர்ஸ்ட் டைம் செட்டு வேற லெவல்ல ரைட். செட்டு சுக்கா எப்படி இருக்கு? செட்டுக்கு சுக்கா தான் கரெக்டா இருக்கும். கரெக்டா காம்போ ரைட். வேற லெவல். நீங்க சாப்பிடுங்க வாங்க. கரெக்ட். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. அப்படியே அடிச்சு சாப்பிட்டு இருக்காரு அவரு. ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, மட்டன் வந்து தகட்ட மட்டன் அடிச்சாச்சு. தோசை வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மட்டன் இடியாப்பம், மட்டன் கொத்து இடியாப்பம். இது வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கறி, மட்டன் முட்டைக்கறி. இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காய மட்டன் கறி. இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காய சுக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா இது நல்லி ரோஸ்ட். காடி சாப்ஸா காலி பண்ணிட்டோம். அதாவது எல்லாரும் முடிச்சாச்சுங்க. இப்ப என்னன்னா தோசை உள்ள போனோம், ஆனா இடம் இல்ல. எப்படியாவது வச்சு உள்ள வைக்கணும், பார்ப்போம். அதாவதுங்க, சாப்பிட்டு போதையாகி ஒரு மனுஷனை பார்த்துருப்பீங்கன்னா அது இன்னைக்கு நான் தாங்க. சத்தியமா சீரியஸா சொல்றேன். என்ன அப்படின்னா, அப்படியே தலைக்கு ஏறி ஒரு மாதிரி என்ன பண்ணத்தையே முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஸ்பேர் எல்லாமே வந்துருச்சு. என்ன பண்ண தெரியல. சரி, கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு அவசரமே இல்லை ப்ரோ, பொறுமையா கொண்டவங்க. அவசரமே இல்லை. ஆமா. இப்ப என்னன்னா, ப்ரோட்ட பேசிட்டு இருக்கும்போது ப்ரோ சொல்றாரு, அவர் வந்து இந்த செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது விஷயமா எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு ப்ரோ. இப்ப மினிமமா நீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஏது ப்ரோ? அது இப்ப நம்ம வந்து இப்ப எல்லாருமே பென்சில் ஆர்ட் பண்றாங்க. நம்ம இதுல வந்து பென்சில் ஆர்ட் பண்றோம், மார்க்கர் ஆர்ட், மார்க்கர் பாத்துருப்பீங்க, அதுல பண்றோம். இது எப்படி ஆரம்பிச்சுன்னா, முதல்ல என் வீட்டுல வால்ல பண்ணும்போது இந்த நேதாஜி போட்டோ பண்ணேன். அதை நான் இன்ஸ்டால காட்டுறேன், அந்த வீடியோ அதுல இருக்கு. அப்படியே ஆரம்பிச்சு இதை நம்ம இதெல்லாம் பண்ணலாமேன்ட்டு கேப்டன் பர்த்டே அன்னைக்கு ஒன்று பண்ணி ஸ்டோரி எல்லாம் போட்டு அவங்க பையங்க எல்லாருமே பிரபாகரன், ஓகே சூப்பர், அவங்க சமூக பாண்டியன் ரெண்டுமே அந்த இதில் போட்டிருந்தாங்க. ஓ சரி சூப்பர், ஸ்டோரி போட்டிருந்தப்ப அது மாதிரி இப்போ ஒரு இமேஜுக்கு இப்போ நிறைய இடத்துல வந்து ஒரு ஃபேஸ்க்கு இவ்வளோ அந்த மாதிரி வாங்குறாங்க. நம்ம வந்து ஃபோட்டோ கனெக்ட் பண்ணி ஏன்னா நம்மகிட்ட 1000 இருந்து ஸ்டார்டிங் நம்மளே வரைஞ்சு நம்மளே ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். பண்ணிட்டு அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா மதுரைக்கு வரவங்களுக்கு ஓகே ஓகே கண்டிப்பா நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். கொரியரும். அப்ப உங்களோட நம்பர் வந்து நாங்க இதுல கூட போடலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட சேனல்ல கூட இன்க்ளூட் பண்றோம். நீங்க பாருங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. போட்டோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாப்பிட்ட கேப்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி போயிட்டு வந்திருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. எப்படி ஒரு மூவில இன்டர்வியூ அந்த மாதிரி நாங்க போயிட்டு திரும்ப நாங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கோம். பட்டனுக்கு வந்தாச்சு திரும்ப, அவ்வளவுதான். ஆமா, தோசை வந்துருச்சு. பக்கத்துல பாத்தீங்கன்னா சட்னி சாம்பார் இருக்கு. சட்னி சாம்பார்லாம் டிப் பண்ணி தான் சாப்பிடணும் போல. ஏன்னா எல்லாம் ஃபுல்லா மட்டனா இருக்கு. தோசை அவரேஜ் தாங்க. எதுக்கு தோசை சாப்பிடும், இவ்வளோ எண்ணெய் எடுக்கிறதுக்கு. அதனால சட்னி சாம்பார் ரொம்ப அவரேஜ் தான். பட் சாலா சூப்பர். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கன்னா மாயாண்டி ஈவினிங் மட்டன் ஸ்டால் வந்து என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, பரோட்டா ஃபஸ்ட்டு சூப் வாங்கினோம், மட்டன் சூப், அப்புறம் பரோட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து காரமாக ஒரு கேக் கேட்டோம், அது பயங்கர காரமாக இருந்தது. அது போக வந்து மட்டன் ஸ்பேர்ஸ்லாம் இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னதால மட்டன் நல்லி வாங்கினோம், காடி சாப்ஸ் வாங்கினோம், வெங்காய கறி வாங்கினோம், முட்டை கறி வாங்கினோம், மட்டன் கொத்தி கேட்போம். மட்டன் தான் இங்கே ஃபேமஸு. இப்போ எல்லாமே மட்டன் இறங்கிட்டோம். திகட்ட மட்டன் சாப்பிட்டாச்சு. எல்லாமே சூப்பருங்க. இவ்வளோ சாப்பிட்ருக்கோமே. பில்லு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1500 2000 எதிர்பார்க்க, 700 தான் பில்லு வந்துச்சு. ஸோ கடை எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சண்டே கடை கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. கடை டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில் இது வந்து மட்டன் கடை. ஸோ மதியம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் நைட்டு தான், ஈவினிங், அது ஆக்சுவலாக ஈவினிங் மட்டன் சொல்லி தான் கடை பேர். ஸோ ஈவினிங் மட்டும் தான் கடை நினைக்கிறேன். நீங்கள் நான் கூகுளில் அந்த இது டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் பின் பண்ணிப்பேன். அதிலே கடை டைமிங் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி, கீப் இட்.